السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால் கடைசி நேரம் வரைக்கும் தொழுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மார்க்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதை, அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கவில்லை. பிரயாணியாக இருந்தால் எப்படி தொழ வேண்டும், ஒரு நோயாளியாக இருந்தால் எப்படி தொழ வேண்டும் என்ற அனைத்து வழிகாட்டலையும் மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு நோயாளி எப்படி தொழ வேண்டும் என்ற வழிகாட்டலை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோய் இருக்கு, எனக்கு தொழுகையிலே நின்று தொழுவது கஷ்டமாக இருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நின்று தொழுங்கள், அப்படி தொழ கஷ்டம் என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், அப்படி தொழ கஷ்டம் என்றால் நீங்கள் ஒரு பக்கம் சாய்ந்து தொழ முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டலை கொடுத்தார்கள். ஃபுகஹாக்கள் இந்த ஹதீஸை வைத்து சொல்லி காட்டுகின்றார்கள், தொழுகையில் நின்று தொழுவது என்பது ஒரு மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான ஒரு ருக்னாக, கடமையாக இருக்கு. ஒருவருக்கு நின்று தொழ முடியும் என்றால் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவருடைய அன்றாட வேலைகளை நின்று கொண்டே செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வேலை, அவருடைய வியாபாரம், அன்றாடம் அவர் ஜோக்கிங் பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அன்றாடம் நின்று கொண்டே செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் மஸ்ஜிதுக்கு வந்தால், தொழுகை என்று வந்து விட்டால் மாத்திரம் நின்று தொழுதால், அவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை ஃபுகஹாக்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கின்றது மார்க்கத்திலே சாய்ந்து தொழ வேண்டும், வலது பக்கம் சாய்ந்து தொழுவது மிகச் சிறந்தது. அப்படி இல்லை என்றால் முதுகின் முஸ்தல்கியர், முதுகின் மீது அவர் முதுகை பூமியிலே வைத்து கால்களை கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி அவர் தொழலாம். அப்படியும் தொழ முடியவில்லை என்றால் அவர் சைக்கினை செய்ய வேண்டும். எப்படி சைக்கினை செய்ய வேண்டும் என்றால் தலையால் சைக்கினை செய்ய வேண்டும். தலையால் சைக்கினை செய்ய முடியவில்லை என்றால் அவர் கண்ணால் சைக்கினை செய்ய வேண்டும். கண்ணால் சைக்கினை செய்ய முடியவில்லை என்றால் கடைசி கட்டம், அவருக்கு சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது, எனக்கு தொழுகை கட்டாயம் என்ற சிந்தனை அவருக்கு இருக்கின்றது என்றால் உள்ளத்தால் அவர் தொழுகையை நினைத்து நீயத் வைத்து தொழ வேண்டும் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்று சேரிலே உட்கார்ந்து தொழுவது, பொட்டுவத்திலே உட்கார்ந்து தொழுவது என்பது இன்று பரவலாக காணப்படக்கூடிய ஒரு வளமையாக மஸ்ஜிதுகளிலே இருக்கின்றது. இது ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் மிக குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று ஏனைய தேவாலயங்களில் இருப்பது போன்று மஸ்ஜிதுகளிலும் நிறைய இன்று அந்த காட்சியை நாம் பரவலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சேரிலே உட்கார்ந்து தொழ முடியுமா? மார்க்கம் இதற்குரிய வழிகாட்டலை தந்திருக்கின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே புட்டுவம் இருந்தது, சேர் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் புட்டுவத்திலே உட்கார்ந்து தொழவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது விழுந்து விட்டார்கள், அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் தரையில் உட்கார்ந்து தான் தொழுதார்கள். தரையில் உட்கார்ந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். கண்ணியமானவர்களே, தரையில் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்றால் முதல் கட்டம் அத்தஹியாத்துடைய இருப்பிலே உட்கார வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் சம்மானம் கொட்டி உட்கார்ந்து அவர் தொழ வேண்டும் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். நபியுடைய காலத்திலே சேர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் ஒரு ஃபத்வா கேட்டு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சேரை கேட்டார்கள். ஒரு புட்டுவம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய அந்த சேருடைய தூண்கள், அதில் இருக்கக்கூடிய கால்கள் இரும்பினால் இருந்தன என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. ஆனால் நபியோ சஹாபாக்களோ இந்த சந்தர்ப்பத்திலும் புட்டுவத்திலே உட்கார்ந்து தொழவில்லை. புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்றால் 3 நிபந்தனையை ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார். சொல்கின்றார்கள், எவ்வளவு பூமிக்கு க்ளோஸாக இருக்க முடியுமோ அந்த அளவு நெருக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, சஃபிலே நிற்பவர்களுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்பாக அது இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அவர் தொழுகையிலே சேரிலே உட்கார்ந்து தொழும் பொழுது அந்த பொட்டுவத்தை பொருத்தமான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எமது மஸ்ஜிதிலே ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, கால்களை அந்த மற்ற தொழக்கூடிய மக்கள், நின்று தொழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அதே சஃபிலேயே அவர்கள் நின்று கொண்டு வைத்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதாவது
சில உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரே இடத்தில் நிறைய புத்துவங்கள் போடப்பட்டிருக்கும் என்றால் பின்னால் உள்ளவர்கள் நின்று கொண்டு தொழுவார்கள் என்றால், அதாவது சேருடைய பின்கால் முதல் சஃப்புடைய அந்த கோட்டிலே இருக்க வேண்டும், பின்னால் உள்ள சஃப்புக்கு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, மூன்றாவது நிபந்தனையை உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். குட்டுவத்திலே உட்கார்ந்து தொழும் பொழுது அவர் சாய்ந்து கொண்டு தொழக்கூடாது. குஷன் சேரிலே உட்கார்ந்து தொழுவது அல்லது சாய்ந்து கொண்டு கம்ஃபர்டபிளாக தொழுவது என்பது கூடாது என்பதை ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டி இருக்கு. கண்ணியமானவர்களே, நாம் தொழுகையை செக் பண்ணி கொள்ள வேண்டும். உரியவர்களிடத்தில் நாம் தொழுது காட்டி நமது தொழுகை சரியாக இருக்கின்றதா அல்லது பிழையாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்த்து நமது தொழுகையை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையிலே தொழுது வெற்றி பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.